உடைந்தவன் என்று எரிந்தவர் முன்பு உபயோகமாக என்னை மாற்றினீ. உந்தனின் அன்பு உருவாக்கும் என்று என்னையும் நீருத்தி விளங்க செய்தி. கிருபையை ருசித்து பாட வைத்தி, இந்த தயவை ருசித்து துதிக்க வைத்தி. கிருபையை ருசித்து பாட வைத்தி, இந்த தயவை ருசித்து துதிக்க வைத்தி. இயேசுவே அன்பை தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த நாளில் சிந்தனைக்காக யோசுவா 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் எங்களோடு உடன்படிக்கை பண்ண வேண்டும்படியாக நாங்கள் வந்தோம் என்று சொன்னார்கள். இஸ்ரவேல் மக்களும் யோசுவாவோடு இணைந்து எபூசியரும் எமோத்தியரும் வந்து போர் தொடுக்க வரும்பொழுது அவர்களெல்லாம் ஏகமாய் கூடி வரும்போது எரிகோவுக்கும் ஆயிக்கும் இடையில் யோசுவா செய்ததை கிபியோன் ஊரார் கேள்விப்பட்ட போது அவர்கள் ஒரு தந்திரம் செய்தார்கள். கடவுளுடைய சமூகத்தில் கர்த்தருக்கு விரோதமான தந்திரம். இன்றைக்கு மனிதன் இருந்தவன் தன்னுடைய அறிவின் முதிர்ச்சியினால் ஞானத்தினால் பல்வேறு தந்திரங்களை செய்து தன்னுடைய வாழ்க்கையை வெற்றியாக மாற்றிக்கொள்கிறான். ஜெயங்கொள்கிற வாழ்க்கையாக அவன் அமைத்து கொள்கிறான். அன்பான இறை மக்களே, அப்படியாக ஒரு தந்திரம் செய்தார்கள். என்ன தந்திரம் என்று சொன்னால், அவர்கள் இரட்டொடுப்புகள் எல்லாம் கலட்டி பழைய துருத்திகளை எல்லாம் எடுத்து ஒட்டு போட்ட பாதரட்சைகள் எல்லாம் கால்களில் தரித்து பழைய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு வழியிலே அவர்கள் கொண்டு போய் அப்பங்கள் எல்லாம் நொறுக்கி போனவைகள் எல்லாவற்றையும் கில்காவிலே பாளையத்துக்குள்ளே யோசுவாவிடம் சென்று அவனையும் இஸ்ரவேலரையும் பார்த்து, நாங்கள் இந்த தேசத்திலிருந்து வந்தவர்கள், நீங்கள் எங்களோடு உடன்படிக்கை பண்ண வேண்டும். அவர்கள் செய்த தந்திரம் அதுதான். இஸ்ரவேலரும் யோசுவாவோடும் உடன்படிக்கை செய்வோம். அதற்கு யோசுவா கேட்கிறார், நீங்கள் உங்களுக்கும் எனக்கும் என்ன, எப்படி நாங்கள் உங்களோடு உடன்படிக்கை செய்வது? இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளோடும் உலகத்தின் பிள்ளைகளோடும் உடன்படிக்கை செய்கிற ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், அன்பு தேவனுடைய பிள்ளைய, நீ உலகத்துக்கு உடன்படிக்கை செய்யப்பட்டவனாக நடந்து கொண்டால் கடவுளோடு உடன்படிக்கை செய்ய முடியாது. கடவுளோடு உடன்படிக்கை செய்யப்பட்ட மனிதனாக நீ இருந்தாய், நீ உலகத்தோடு ஒத்து வாழ முடியாது. கிரேக்க பிராணங்களில் டால்ஸ்டாய் மன்னன் பாதாள உலகில் ஒரு ஏரியில் சங்கிலினால் பிணைக்கப்பட்டு அவன் தண்டிக்கப்பட்டான். அதன் நீர் அவர்களை கண்ணீர் வரைக்கும் வெட்டியது. அவன் தனது எரியும் தாக்கத்தை தணிக்க குனிந்து போதெல்லாம் குறைத்து கொண்டே இருந்தான். அப்பொழுது தானும் மேட்டில் ஏறி பழங்கள் தொங்குகின்ற கிளைகளுடன் தனது பசியையும் போக்கி வந்தான். அவன் முயற்சிக்கும் போதெல்லாம் எல்லா பழங்களும் உடனடியாக விலகியது. விரக்தியின் அடையாளம். டால்ஸ்டாய் கடவுளை நெருங்க கிறிஸ்துவை தவிர மனிதனையும் ஆன்மாவையும் திருப்திப்படுத்த அங்கே பழங்களால் முடியவில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த டால்ஸ்டாய் அந்த மரங்களை நெருங்க இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாலைவனத்தில் அழைத்து கொண்டு போவது, நான் உங்களுக்கு நிழலாக இருப்பேன், மேக ஸ்தம்பமாக இருப்பேன். இன்றைக்கு நம்முடைய இந்த ஜூலை மாதத்தில் இந்த 2வது நாளிலே நாம் செல்லுகின்ற வழிகள் அக்கினியாக இருக்கலாம், வேதனை நிறைந்த வாழ்க்கையாக இருக்கலாம், கஷ்டம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். இஸ்ரவேலரில் அந்த எலியாவை பார்த்து 7ஆம் வசனம் பார்த்து, நீங்கள் எங்கள் நடுவில் குடியிருக்கிறவர்களாக இருந்தாலும் இருக்கலாம், நாங்கள் எப்படி உங்களோடு உடன்படிக்கை பண்ண முடியும் என்றார்கள். அன்பான இறை மக்களே, கடவுளோடு உடன்படிக்கை பண்ண வேண்டும்.
இன்றைக்கு கடவுளை எல்லோரும் நேசிக்கிறார்கள், ஆனால் அவரோடு உடன்படிக்கை பண்ணுவது என்பது முடியாத காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இவற்றில் இருக்கின்ற மக்களுக்காக கடவுள் பரிதவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இன்றைக்கு உலக வரலாற்றிலே மிக மிக முக்கியமான ஒரு நாள். என்ன நாள் என்று சொல்லி பார்க்கும்போது உலக அடையாளங்களான முடியா பறக்கும் பொருள்கள், அன்ஐடென்டிஃபை ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் என்று அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாள். 2001 இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளிலே ஆகவே இன்றைக்கு நாம் கடவுளோடு உடன்படிக்கை செய்யப்பட வேண்டியவர்கள் என்பதை நமக்கு இந்த நாள் வலியுறுத்துகிறது. இந்த ஜூலை மாதம் மிக விசேஷமான ஒரு ஆசீர்வாதமான மாதம் அல்லவா? ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களோடு உடன்படிக்கை செய்ய வேண்டும். நீ என்னுடைய பிள்ளை, என்னுடையவைகளெல்லாம் உமக்குரியது. நீ எதை கேட்கிறாயோ அதை நான் தருவேன். நீ என்னுடைய வார்த்தைகளை கைக்கொண்டு நட. உன்னுடைய சோதனைகள், துக்கங்கள், வருத்தங்கள், வேதனைகளில் நான் கூட இருப்பேன் என்று இஸ்ரவேலின் கடவுள் வாக்களிக்கிறார். அப்படிப்பட்ட வாக்களிக்கின்ற கடவுள் இந்த நாளில் நம்மை அழைக்கிறார். நான் உங்களோடு உடன்படிக்கை செய்ய வேண்டும். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இதன் வழியில் நாங்கள் நேர்த்தியும் செம்மையுமாய் நடக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். இறைமகன் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பு, மைந்தராகிய இயேசுவுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆம்.